ஹாய் மக்களே, இது சென்னை ராணி கவரிங் கல்மண்டபம். இப்போ இந்த வாரம் வந்து சிறப்பு பரிசு கொடுக்குறதா இருக்கிறோம். இந்த வாரம் சிறப்பு பரிசு இல்லை, நீங்களாக கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வாரம் 3 நபரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாரமும் 3 நபருக்கு 3 பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வாரம் என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிக்சியை வந்து சிறப்பு பரிசாக கொடுக்குறோம். இந்த மிக்சி கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2200 அந்த மாதிரி மதிப்பு இருக்கும். இந்த வாரம் இந்த மிக்சி வந்து 3 நபருக்கு போகுது. அது எந்த நபர் யாருன்னு தெரியலை. இது எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு நபருக்கு வந்து 300 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா ஒரு கூப்பன் விகிதம் கொடுக்குறோம். 600 ரூபாய்க்கு வாங்கினா 2 கூப்பன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் பொருள் வாங்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கூப்பன் கிடைக்கும். அதை வந்து வார இறுதி நாளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 5:15 மணிக்கு குழுக்களில் தேர்ந்தெடுத்து 3 நபருக்கு இந்த மாதிரி பொருள் பரிசாக வழங்குகிறோம். இப்போ இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழுக்க போகிறோம். யார் அதில் வந்து சிறப்பு பரிசுக்கு உண்டான நபர்னு தெரியல. இப்போ நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ராயபுரம் கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயில் வாசல்லையே தான் கடை இருக்குது. நம்ம கடை நாங்கள் வந்து ஃபுல்லாக கவரிங் ஐட்டம் ஃபுல்லாக பண்ணுறோம். எல்லாமே கேரண்டி ஐட்டம் தான் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி நெக்லஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபுல்லாக நம்மள்ட்ட கேரண்டியோடு இருக்குது. இப்போ இந்த வாரம் சிறப்பு பரிசு யாருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நபரை நம்ம குலுக்கி தேர்ந்தெடுக்க போகிறோம். நல்லா குளிக்காச்சா? எடுங்க, ஒரு 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 சீட் எடுங்க பார்ப்போம். புருஷோத்தமன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன். கூப்பன் நம்பர் 249 எடுமா. 249. இவங்க கொடுங்கையூர்லேருந்து நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. நம்ம கடைக்கு வந்து கொடுங்கையூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ கொடுங்கையூர்லேருந்து புருஷோத்தமன் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முதல் பரிசாக இந்த மிக்சி விழுந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா, அட்ரஸே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அட்ரஸே என்ன சொன்னாங்கன்னா, அட்ரஸே தரமாட்டோம், ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி நிறைய ஏமாத்துறாங்கன்ட்டாங்க. அம்மா அதெல்லாம் நம்பி கொடுங்கம்மா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பரிசு விழுந்தால் உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்போம் அப்படின்னோம். ஆனால் பயந்துக்கிட்டே தான் அட்ரஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பரிசாக மிக்சி விழுந்துருக்கு, புருஷோத்தமன்னு. இப்போ அட்ரஸ் கூட கொடுக்கல பாருங்கள். அவங்க வெறும் ஃபோன் நம்பரும் அவங்க வீட்டுக்காரோடைய பேர் மட்டும்தான் கொடுத்தாங்க. சரி, இப்போ அவங்க தான் அதிர்ஷ்டசாலியாக ஃபஸ்ட்டு பரிசாக விழுந்துருக்கு. இப்போ 2வது நபர் யாருன்னு தெரியல. 2வது நபரையும் குலுக்கி தேர்ந்தெடுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கும் அந்த 300 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்போம். ஆன்லைனில் வாங்கினாலும் சரி. இவங்க வந்து ஜாயிதா கூப்பன் நம்பர் 272 ராயபுரம். யாருமா அவங்க? ஜாயிதா. எந்த அட்ரஸில் இருக்கிறாங்க? ராயபுரத்தில் 272 கூப்பன் நம்பரு ஜாயிதா. பாருங்கள், ஜாயிதா ராயபுரம் புதுமனை குப்பம். இவங்க வந்து புதுமனை குப்பத்தில் இருக்கிறாங்க, ராயபுரம். ஜாயிதா அவங்க பேர். இவங்களுக்கு 2வது நம்பரு 2வது பரிசா அது ஒரு மிக்சி, புல்லட் மிக்சி விழுந்திருக்கு அவங்களுக்கு. 3வது நபர் நானே எடுக்கிறீமா ஒரு கூப்பனை, யாருன்னு பார்ப்போம். இருங்க, வலது கையில் எடுப்போம். யார் அந்த நபர்னு தெரியல. இது ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரசீதா, புதுமனை குப்பம். ஆஹா, 2 கஸ்டமருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. இவங்களும் புதுமனை குப்பம் தான். 2 கஸ்டமர், இந்த 2 கஸ்டமர் ஜாயிதாவும் ரசீதாவும் ஒன்றா தான் வந்தாங்க. அவங்களுக்கும் விழுந்திருக்கு. இது அவங்களுக்கு ஒரு மிக்சி விழுந்திருக்கு. ரசீதா பாருங்கள். ரசீதா வந்து புதுமனை குப்பம், அவங்களும் ராயபுரம் தான். ஆக்சுவலாக 28ஆம் தேதி 8ஆம் மாதம், அதான் இந்த வாரம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த 3 நபருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மிக்சியை 3 நபருக்கு கொடுக்குறோம். 2200 ரூபா மதிப்புள்ள மிக்சி. ஏன்னா
அவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒரு 700 வாங்கியிருக்காங்க, இன்னொரு கஸ்டமர் ஒரு 400 வாங்கியிருக்காங்க, இன்னொரு அம்மா வந்து ஒரு 300 தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த 3 நபருக்கு தான் விழுந்திருக்கு. இந்த 3 நபருக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த வாரம் இந்த சிறப்பு பரிசாக கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒருத்தவங்களுக்கு குக்கர் விழுந்துச்சு, இன்னும் வந்து வாங்காமல் இருக்கிறாங்க. அந்த கஸ்டமர் இன்னும் வாங்காமல் இருக்கிறாங்க. வந்தாங்கன்னா அந்த குக்கரை கொடுத்துருவோம், அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாரம் அடுத்த வாரம் நீங்களாக கூட இருக்கலாம் சிறப்பு பரிசில். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், வாங்க வந்து நம்ம கடைக்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்களுக்கு சிறப்பு பரிசாகவும் நாங்கள் வந்துட்டு வாரம் அதாவது எங்கள் கடை நினைவாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாலி செட்டெல்லாம், இந்த மாதிரி தாலி செட்டு மெயினாக என்ன பண்ணுறோன்னா எல்லாமே கேரண்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமிக்கெலாம் வாங்கி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து கோல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்கும். நான் சாமிக்கு நிறையா வாங்கிட்டு போடுறாங்க. அதே மாதிரி அவங்க எங்கன்னா வெளியூர் ட்ராவல் போனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் தங்கத்தை போட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாலிகளை என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 நகைகளும் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து கூப்பன் கொடுப்போம். ஆன்லைன் மூலியமாகவும் கூப்பன் கொடுப்போம். இப்போ இந்த 3 நபர் விழுந்தவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஃபோன் போட்டு வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லுவோம், வந்து அவங்க வந்து வாங்கிப்பாங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 நபருக்கு, ஆனால் என்ன பொருள்னு இன்னும் முடிவு பண்ணலை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காஸ்ட்லி பொருள் தான் கொடுப்போம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நம்மள்ட்ட அதே மாதிரி கேரண்டி கம்மல் எல்லாமே இருக்கும், அதே மாதிரி கேரண்டி செயினும் இருக்கும். வாங்க வந்து ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.